அலரி மாளிகையிலிருந்து பொருட்களை திருடி வந்த மஹிந்த ராஜபக்ச நேரில் கண்ட சாட்சியின் அதிரடி கருத்து. கஜாவின் கொலையை நான் தான் செய்தேன், முன்வந்து ஒப்புக்கொண்ட பெக்கோ சமன், விசாரணைகள் தீவிரம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு பாதுகாப்பு வழங்க நாங்கள் தயார், முன்வந்த 2 மிக பெரும் நாடுகள், அதிர்ச்சியில் இலங்கை அரசு. மாகாண சபை தேர்தலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று நான் நிதி திரட்டப் போகின்றேன், எனக்கு கொடுக்க புலம்பெயர் தமிழர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதனின் அதிரடி கருத்து. கொழும்பில் பாழடைந்த வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட படுபயங்கரமான ஆயுதங்கள், தாக்குதலுக்கு நடந்த சதித்திட்டம் அம்பலம். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட கடும் தேடுதல், பாதாள உலக குழுவின் தலைவரான மிதிகம ருவானின் கூட்டாளி ராணா அதிரடி கைது. அருண விதான கமகே எனப்படும் கச்சாவின் கொலை சம்பவத்தில் மிக முக்கியமாக தான் ஈடுபட்டதாக பெக்கோ சமன் குறிப்பிட்டுள்ளார். தனது போதைப்பொருள் வலையமைப்பு பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியதாக போலீஸ் விசாரணையின் போது அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆரம்பத்தில் ஒரு குழு இந்த கொலைக்கு பொறுப்பேற்பதற்கு தயாராக இருந்த போதிலும் 2 குழந்தைகள் இந்த கொலையில் பலியானதால் யாரும் பொறுப்பேற்கவில்லை எனவும் பெக்கோ சமன் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது பெக்கோ சமன் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் கச்சாவின் மரணத்திற்கு பிறகு தனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் தவிர்ப்பதற்காக கச்சாவின் மனைவியின் வங்கி கணக்கில் 3.5 லட்சம் ரூபாவை வைப்பு செய்ததாகவும் பெக்கோ சமன் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த பணத்தை வைப்பு செய்ததனூடாக கச்சாவின் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவை பேணுவதற்கு தான் முயற்சித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே கச்சா கொலை செய்யப்பட்டது தன்னுடைய உத்தரவின் பேரிலேதான் என்பதை பெக்கோ சமன் ஒப்புக்கொண்டுள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேசம் தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்து ஆலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகிறதோ அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன், அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளனர், இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது. 2009ஆம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாச்சாரம் சீரழிந்து விட்டதெனவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு தமிழர்களுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்தோடு தான் ஒருபோதும் செயற்பட போவதில்லை எனவும் தெரிவித்த அர்ச்சுனா ராமநாதன், சிறிது நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது தந்தையும் தாயும் என தெரிவித்தது மாத்திரமல்லாமல் தமிழர்களின் தலைவர் பிரபாகரன் போன்று சிங்கள மக்களின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்ற சர்ச்சைக்குரிய கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக உதவ தயாரென பிரதான 2 நாடுகள் உறுதிமொழி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த பயன்படுத்திய புல்லட் ப்ரூஃப் எனப்படும் குண்டு துளைக்காத வாகனங்களை அரசாங்கம் மீள பெற்றுள்ள நிலையில் அப்படியான வாகனங்களை மஹிந்தவுக்கு வழங்க முடியும் என 2 நாடுகளும் மஹிந்தவிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றன. ராஜதந்திர சிறப்புரிமைகளை பயன்படுத்தியா அல்லது நன்கொடையாக வழங்கும் அடிப்படையிலா இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளது என்பது பற்றி இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. எவ்வாறாயினும் சம்பந்தப்பட்ட 2 நாடுகளின் தூதுவர்கள் இது தொடர்பில் மஹிந்தவிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு மஹிந்த தரப்பிலிருந்து இதுவரை பதில் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பொன்றினை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முடிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாகனங்களை அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ளதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பல மதிப்புமிக்க பொருட்களை திருடி விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார்.
விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவருக்கு சொந்தமான எந்த ஒரு தனிப்பட்ட உடைமைகளும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட பொருட்களை அகற்றும் நோக்கத்துடன் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள அரசாங்க உடைமைகளின் பட்டியலின்படி அவற்றை வரிசைப்படுத்திய பின்னர் தங்களுடைய உடைமைகளை வெளியேற்றுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்புடைய பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் ஜனாதிபதி மாளிகையிலும் அலரி மாளிகையிலும் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மிக பெரும் திருடர்கள்தான் ராஜபக்சக்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்களான கிசல்பத்ர பத்மே உள்ளிட்ட தரப்பினரிடம் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியல்வாதிகள் அச்சமடைய தேவையில்லை. தவறு செய்தவர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருந்தவர்கள் கலக்கமடைந்துள்ளமை நன்றாக தெரிகின்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சட்டத்தின் பிரகாரம் போலீசார் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் அதிகாரிகள் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு ஊழல்வாதிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துகின்றனர். அது தொடர்பான சாட்சியங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஊழல்வாதிகள் மற்றும் அரச நிதியை மோசடி செய்தவர்களை கைது செய்யும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றார்கள். அரசியல் பழிவாங்கல்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளார்கள். கிசல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள குழுக்களின் உறுப்பினர்களை நாட்டிற்கு அழைத்து வந்த தினத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் கலக்கமடைந்துள்ளனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிசல்பத்ர பத்மே உட்பட ஏனையவர்கள் பயன்படுத்திய 31 தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எனவே அவர்களிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பல உண்மைகளையும் அவர்கள் வெளியிட ஆரம்பித்துள்ளார்கள். இதன் காரணமாகவே எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது கலக்கம் அடைந்துள்ளனர் எனவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் ஐஸ் எனப்படும் போதைப் பொருளை விநியோகித்த குற்றச்சாட்டில் மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹபராதுவ மற்றும் பத்தேகம பகுதிகளில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனைகளின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது மொத்தமாக 5.6 கிலோ ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் இதன் மதிப்பு சுமார் 40 மில்லியன் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீன்பிடி நடவடிக்கைகள் என்ற போர்வையில் சந்தேக நபர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரான மிதிகம ருவானின் கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்ட மிதிகம ராணாவும் ஒருவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தென் மாகாணத்தில் போதைப் பொருள் விநியோக சங்கிலியில் ஈடுபட்ட பிற நபர்களை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலுள்ள வீடொன்றிலிருந்து பெருந்தொகையான துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. தெமட்டகொட பேஸ்லைன் சாலையில் உள்ள கழனி வெளித்தொடருந்து பாதைக்கு அருகில் உள்ள வெறிச்சோடிய வீடொன்றிலிருந்து இந்த துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொலைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள், 2 உயிருள்ள தோட்டாக்கள் மற்றும் ஒரு T56 ரக துப்பாக்கி மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பொருளை பகுதியில் 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய மற்றொரு பிரிவைச் சேர்ந்த ஒருவரை கொல்வதற்காக இந்த துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் பொருளை பகுதியில் இந்த குழுக்களுக்கிடையே இதற்கு முன்பு பல மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.